அப்பாவிய பத்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசின உனக்கு இந்த நாக்கு எதுக்குடா? இதை நான் அறுத்துடுறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி, கேளுங்கப்பா கேளுங்க, நாளைக்கு படையல் அமாவாசை. செத்து போன முன்னோர்களுக்கு படையல் வச்சு அவங்கள ஞாபகம் படுத்துற நாளா இருக்குனால எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா ஒவ்வொரு வருஷம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுரக்காவை எப்பவும் போல ஏழைகளுக்கு நாளைக்கு கொடுக்க போறோம். அதனால யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எங்க வீட்டுக்கு வந்து பருப்பு அரிசி கூட சோரக்காய கூட தானமா ஏத்துக்கோங்க ஹோய். அப்படியே எங்களால உயிர் விட்ட தர்மேஷ் சுசிலா அவங்களுக்கு மன்னிப்பு கேட்க போறோங்க ஹோய். தர்மேஷ் திருட இல்ல, தர்மேஷ் நல்லவன். நான் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. அங்க தெரியிற ஊரோட பேரு சோமலாப்பூர். சோமலாபுர பல தலைமுறையா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது தானக்கர் வம்சத்தை சேர்ந்த ஜமீன்தாருங்க தான். நாளைக்கு பிண்டம் அமாவாசை. அதனாலதான் ஜமீன்தார் திலே தன்கர் அவரை ஊரூரா சுத்தி தண்டாரா போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. அந்த ஊருக்காரங்களுக்கு இதை பார்த்தா ஆச்சரியமா இருக்காது. ஆனா வெளியூர்காரங்களுக்கு ஜமீன்தாரே தண்டாரா போடுறத பார்த்தா ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கும். ஆமா, உங்க ஊர்ல தண்டரை போடுறவன் கூட நல்லா பணக்காரன மாதிரி இருக்கா. அவன் துணி தலைப்பாக்கட்டு நகைங்க, ஐயோ பார்க்கறதுக்கு ஜமீன்தார் போல இருக்கான்டா அவன். அப்புறம் எதுக்கு தண்டரை போடுறான்? அவர் எங்க ஊர் ஜமீன்தார் திரிதேவதனகார். ஜமீன்தாரா அப்படி இருந்து அவங்க எதுக்கு தண்டரை போடுறாங்க? தண்டரை போடுறவங்க கொடுக்குறேன் அந்த காசை மிச்சப்படுறதுக்கா அவ்வளோ கஞ்சூசா? கஞ்சூசா இருந்தா நாளைக்கு இளைஞர்களுக்கு எதுக்கு பருப்பு அரிசியெல்லாம் கொடுக்குறேன்னு எதுக்கு தண்டோராவா போடணும்? உன் புத்தியில தயிர் தான் ஊத்தணும். அவங்க தண்டோரா போடுறதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குடா. கதையா? கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லு சொல்லு. நீ எங்க ஊர் இல்லைல்ல, அதெல்லாம் ராத்திரி ஆனாலும் நான் சொல்ற கதையை கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்ப. நாங்க இந்த ஊருக்காரங்க, எங்களுக்கு ராத்திரி ரொம்ப பயம். நீ எனக்கு உங்க ஊர்ல இருந்து தானியத்தை கொடுக்க வந்திருக்க, கொடுத்தாச்சுல்ல. போ போ, இருட்டுது. சரி சரி, போறேன். என்ன ஊரோ என்ன கலாச்சாரமோ, இந்த ஊருக்காரங்க எதுக்கு எல்லையை தாண்டி வரமாட்டாங்க? எல்லாத்தையும் வெளியே இருந்து வாங்குறாங்க. ஒவ்வொரு மாசமும் தானியத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஊர்ல நான் வித்துட்டே போயிட்டே இருக்கேன். வர்றப்ப எல்லாமே இந்த ஊரை பத்தி ஏதாச்சும் விசித்திரமா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேனே. ஜமீன்தார் எதுக்கு தண்டோரவை போடணும்? எல்லையில விசித்திரமா அந்த கை எதுக்கு தொங்கிக்கிட்டே இருக்கு? என்னடா இது? அப்படி அவனுக்குள்ள அவனே பேசிக்கிட்டு ஊரையிலே தாண்டி வெளியில போயிட்டான். இருட்டாக போகுதுன்னு போது அந்த ஊரே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஊர் எல்லையில எல்லா இடத்துலயும் இருக்கிற தீப்பந்தங்களை கொளுத்தி விட்டுட்டு காவல்காரன் தாத்ரி திரும்பி கூட பார்க்காம ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு நாளும் ராத்திரி நேரம் சோமலாப்பூர் ஊர் எல்லையில இதே மாதிரி தீப்பந்தத்தை கொளுத்தி வைப்பாங்க. பேய் பிசாசு பூதம் இப்படி எதுவுமே அந்த ஊருக்குள்ள வராம அங்க இருக்கிற தீப்பந்தங்கள் தான் அந்த ஊருக்கே பாதுகாப்பா இருக்கும். சோமலாப்பூர் ஊர் ஜனங்க ஒரு வருஷமாவே ஊர் எல்லையை தாண்டி வெளியே போறத நிப்பாட்டிட்டாங்க. ஒருவேளை அப்படி போனா ஊர் எல்லையை தாண்டி இருக்கிற ஒரு பேய் அவங்க எல்லாரையுமே கொண்டு போட்டுரும். நல்லவனை தண்டிக்கும் போது அதை வேடிக்கை பார்த்தா இந்த கண்ணு உனக்கு எதுக்குடா? அதை பிடுங்கி போட்டுடுறேன். இது இப்படி இருக்கும்போது மறுபடியும் பிண்டம் அமாவாசை நாள் வந்துருச்சு. எல்லா வருஷம் மாதிரியும் ஜமீன்தார் அவருடைய வீட்டுல முன்னோர்களுக்கு பிண்டத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஜமீன்தார் அந்த வருஷமும் அவங்க அம்மா கௌசல்யா தேவியுடைய பேருல அந்த ஊர்க்காரங்களுக்கு அரிசி பருப்பு மட்டும் இல்லாம கௌசல்யா தேவிக்கு ரொம்பவும் பிடிச்ச சுரக்காய இலவசமா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. தனக்காக வச்ச அந்த பிண்டத்தை சாப்பிட்றதுக்காக கௌசல்யா தேவி காக்காவோட உருவத்துல ஊர் எல்லையை தாண்டி உள்ள போலான்னு முயற்சி பண்ணாலும் அந்த கவசத்தினால போக முடியாம ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு மரத்துல போய் உக்காந்துக்கிட்டு அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது? ஏன் ஊருக்குள்ள என்னாலே போக முடியல? என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு அமாவாசையாச்சே. என் புள்ள ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும்
அரிசி பருப்போடு சேர்ந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்ச சொரக்காயும் கொடுத்துருப்பானே. இன்னைக்கு சொரக்காய் குழம்பு செஞ்சு எனக்கு படையல் வச்சிருப்பான். என்னால சாப்பிட முடியாதா? ஆமா, எங்க ஊருக்கு என்னாச்சு? என்ன இது பாதுகாப்பு கவசம்? அப்படி ஊருக்குள்ள போக முடியாம, வச்ச படையல சாப்பிட முடியாம கவலையா மறுபடியும் அவங்க கல்லறைக்கு போயிட்டாங்க. அப்ப அங்க ஒரு சமாதி மேல உட்காந்துக்கிட்டு இருந்த குள்ளப்பேய அவங்க பார்த்தாங்க. யாருடா நீ? பார்க்க குரங்கு மாதிரி இருக்க, ஆனா 3 அடி மட்டும் தான் வளர்ந்துருக்க. ஏன் சமாதியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை பற்றி உனக்கு என்ன கிளவே? எப்போ செத்து போயிட்டல, ஜாலியா சமாதியில் போய் தூங்கு. எதுக்கு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கேன்? போ. இந்த ஊர் ஜமீன்தாரோட அம்மா என்னையே கிளவி அப்படி நான் சொல்றேன். இருடா, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஜமீன்தார் அம்மாவாக இருந்தேன், பிச்சைக்கார பொட்டாட்டியாக இருந்தாலும் சத்தா எல்லாருமே சமந்தான். அமைதியாக உன்னோட சமாதியில் தூங்காம அமாவாசை எதுக்கு சுத்துற கிளவி? இன்னைக்கு பிண்ட அமாவாசை இல்லையா? என் புள்ள எனக்காக படையல் போட்டிருப்பான், அதை சாப்பிடலான்னு போனேன். ஆனா என்னால ஊர் எல்லையை தாண்டி உள்ள போக முடியல. என்னவோ இந்த வருஷம் ஊரை சுத்தி ஏதோ பாதுகாப்பு கவசத்தை போட்டிருக்காங்க. அதனாலதான் கவலையா திரும்ப வந்துட்டேன். என் புள்ள வச்சு பிண்டத்தை நான் சாப்பிடலனா அவனுக்கு அந்த புண்ணியம் கிடைக்காதே, அதான் கவலையா இருக்கு. என்ன எல்லையை தாண்டாமல் இருக்கிறதுக்கு கவசத்தை போட்டிருக்காங்களா? அப்படி குள்ளப்பையும் கௌசல்யாவோட ஆன்மாவும் ஊர் எல்லைக்கே போனாங்க. அங்க கௌசல்யா தேவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே குள்ளப்பை அந்த ஊர் எல்லையை தாண்டி உள்ள போறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஊர் எல்லையை தாண்டி அதால உள்ள போக முடியல. கடைசியில பாவம் தூரமா இருந்த சேத்து பள்ளத்துல வந்து விழுந்துருச்சு. அத பார்த்து கௌசல்யா தேவியுடைய ஆன்மா சத்தமா சிரிச்சுது. என்னையா கிளவி அப்படின்னு சொல்ற? இப்போ நல்ல பாடம் கத்து கொடுத்தாங்களா என்ன? அரசொம்பு சேத்து தண்ணியே குடிச்சியே, அறிவு வந்துச்சா? பாவம், உனக்கு உதவி பண்ணலான்னு நான் பின்னாடி வந்தேன். என்னையே இப்படி பண்ணுறியா? நான் யாருன்னு தெரியுமா? கொட்டை பிசாசு. மந்திரப்பாட்டி குடும்பத்தில் நானும் ஒருத்தன். என் பாட்டிக்கு உன்னை பற்றி சொன்னேன்னா வேதாள கிரெடித்தால உன்னை அடித்து உன் கால் கையெல்லாம் உடச்சி போட்டுரும், பார்த்துக்குவேன். டே குள்ளப்பையா, வெளியே உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் சிரிச்சதையெல்லாம் மனசில் வச்சுக்காம எனக்கு கொஞ்சம் உதவி செய்டா. என் புள்ள வைக்கிற படையலை சாப்பிடலனா கொஞ்ச நாளில் நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேண்டா. அப்புறம் என் புள்ளைய என்னால் பார்க்கவே முடியாது. தயவு செஞ்சு என் புள்ள எனக்காக வச்ச படையலை சாப்பிட்ற மாதிரி பண்ணுறா. அப்படி கவலைப்பட்டு கேட்டப்போ குள்ளப்பையுடைய மனசு கரைஞ்சு போச்சு. குள்ளப்பை உடனே கௌசல்யா தேவியுடைய ஆன்மாவை மதுராவில் இருக்கிற மந்திரவாதியோட பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. இது இப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்காக வெளியூருக்கு போய் ஊருக்குள்ள வரதுக்குள்ள ராத்திரி இருட்டிடுச்சு. பேய் இருக்கு அப்படிங்கிற பயத்துல அவ வேகமா நடந்துகிட்டு ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தா. அதை கவனிச்ச அந்த பேய் அவ பின்னாடியே வந்துகிட்டு இருந்துச்சு. ஒருத்தனை பத்தி தப்பா பேசும்போது அத சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருந்த உன்னுடைய காது ரெண்டும் இனி வேலை செய்யாது. குள்ளப்பேய் மந்திரவாதி பாட்டி கிட்ட கௌசல்யாவோட ஆன்மாவை கூட்டிட்டு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுச்சு. கௌசல்யா தேவி பாட்டி கிட்ட அவ பிரச்சனை எல்லாத்தையுமே சொன்னா. போன வருஷம் என் புள்ள எனக்காக வச்ச படையல எந்த தடங்களும் இல்லாம உள்ள போய் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆனா இந்த வருஷம் என்னால ஊருக்குள்ள போகவே முடியலம்மா. தயவு செஞ்சு நீங்க தான் எப்படியாவது எனக்கு உதவி செய்யணும். நிச்சயமா நான் உதவி செய்யறேன். இப்பவே உங்க ஊருக்குள்ள போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி மந்திரவாதி பாட்டி அவங்க 2 பேரு கூட சேர்ந்து சோமலாப்பூருக்கு போனாங்க. அப்போ அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஊர் எல்லையை தாண்டி உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா குள்ளப்பையாலையும் கௌசல்யாவாலையும் உள்ள போக முடியல. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, ஊருக்குள்ள போய் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு மந்திரவாதி பாட்டி ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னாங்க. உங்க அம்மா கௌசல்யா தேவியுடைய ஆன்மா ஊருக்குள்ள வர முடியாம, நீ வச்ச படையல சாப்பிட முடியாம உதவி செய்ய சொல்லி என்கிட்ட வந்திருக்காங்க. போன வருஷம் எந்த தடங்களும் இல்லாம ஊருக்குள்ள வந்த அந்த ஆன்மா இந்த வருஷம் உள்ள வர முடியல, ஏதோ பாதுகாப்பு தடுக்குதுன்னு சொல்றாங்க. உங்க ஊரோட எல்லையில பேய்ங்க உள்ள வரக்கூடாதுன்னு எதுக்காக பாதுகாப்பு கவசத்தை போட்டிருக்கீங்க? என்ன நடந்துச்சு? ஊருக்குள்ள ஜனங்களை பிரேதாத்மா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக போட்ட
ஜுவாலா தோரண ரக்ஷம் அது. ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. அதனால அம்மாவால ஊருக்குள்ள வர முடியலையா? அப்படி இறந்து போன தன்னுடைய அம்மாவுக்கு அவன் போட்ட படையல ஊர் எல்லையை தாண்டி வந்து ஒரு மரத்துக்கு கீழே வச்ச உடனேயே கௌசல்யா தேவியுடைய ஆன்மா ஒரு காக்காவோட உருவத்துல வந்து அந்த படையலை சீக்கிரமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் மரத்து மேல போய் உக்காந்துக்குச்சு. கௌசல்யா தேவி போய் உட்கார அந்த மரத்துல பக்கத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு குள்ளப்பை. ஆனா 2 பேரும் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. அம்மா காக்காவோட உருவத்துல வந்து வச்ச படையலை சாப்பிட்டதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் திரிதேவ் தன்கர். இப்ப சொல்லு திரிதேவ், உங்க ஊருக்கு எதுக்காக இந்த பாதுகாப்பு கவசத்தை போட்டிருக்கீங்க? என்னாச்சு? யார் அந்த பேய்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்குள்ள ஒரு பிரேதாத்மா உள்ள வந்துச்சு. ராத்திரி ரொம்ப கொடூரமா அழுதுகிட்டே இருக்கும். அது ராத்திரி ஊருக்குள்ள யாராச்சும் தனியா இருந்தாங்கன்னா அவங்க கண்ணை புடுங்கி போட்டுரும், இல்லைன்னா நாக்க புடுங்கிரும். பொண்ணுங்க நான் காது கேட்காத மாதிரி நல்லா குத்தி விட்டுரும். ஊருக்குள்ள நிறைய பேருங்க கண்ணு கேட்காம காது கேட்காம பேச முடியாம ஆயிட்டாங்க. அப்பல இருந்து இருட்டானா யாருமே வெளியே அவங்க வரவே மாட்டாங்க. இப்பவும் கூட எல்லையில அந்த பிசாசு இருக்கு. எல்லையை தாண்டி யாராச்சும் எங்க ஊருக்காரங்க தனியா போனாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து நாக்க புடுங்கி கண்ணை குத்தி காது கேட்காம பண்ணி விட்டுரும். இப்படியெல்லாம் நடக்கிறதுனால எங்க ஊருக்காரங்க தனியா அந்த எல்லையை தாண்டவே மாட்டாங்க. அதுக்குதான் எங்க ஊருக்கு தேவைப்படுற அரிசி பருப்பு கோதுமை எல்லாத்தையும் வெளியூர்ல இருந்து வாங்கிட்டே இருக்கோம். இதுக்கு காரணம் அந்த பிரேதாத்மா. அது எங்க ஊருக்கு எதுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்குதான் ஊருக்குள்ள எந்த பிரேதாத்மா கெட்ட சக்தி பேய் ஒண்ணுமே வராத மாதிரி மந்திரவாதியான எங்க ஊரு சுடுகாடு காவல்கார ஊருக்கு ஜுவாலா தோரண கஞ்சனத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அப்பல இருந்து எந்த பிரேதாத்மா ஊருக்குள்ள வராது. ஆனா ஊர் எல்லையை தாண்டி யாராச்சும் வெளியே போனாங்கன்னா அது அவங்களை ஏதாச்சும் பண்ணிரும். அதுக்குதான் ஊருக்காரங்க எல்லையை தாண்டவே மாட்டாங்க. ஆனா அந்த பேய் யாரு? எதுக்காக உங்க மேல இவ்வளவு கோபமா இருக்கு? அது யாருக்குமே தெரியாது பாட்டி. இப்ப கூட நீங்க இருக்கீங்கன்னு நான் எல்லையை தாண்டினேன். கடந்த 7-8 மாசமா யாருமே எல்லையை தாண்டவே இல்லை. சரி, நான் சொன்ன மாதிரி பண்ணு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி மந்திரவாதி பாட்டி திரிதேவ் காதுல ஏதோ ஒன்று சொன்னாங்க. திரிதேவ் சரி அப்படின்னு சொல்லி ஊர் எல்லைய தாண்டி தைரியமா கொஞ்ச தூரம் நடந்து போய்கிட்டு இருந்தான். ராத்திரி நேரமும் ஆச்சு. மந்திரவாதி பாட்டியும் திரிதேவ் பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அங்க அந்த பேய் வந்துச்சு. உடனே அந்த பேய் திரிதேவ் தனக்கரை காத்துல கழுத்து பிடிச்சி மேல தூக்கிடுச்சு. மூச்சு விட முடியாம பாவம் அவன் தவிச்சுக்கிட்டு இருந்தான். மந்திரத்தை சொல்லி அவங்க மந்திர தண்டத்தை காத்துல வீசி அந்த ஆன்மாவை மேல இருந்து தரையில இருக்குனாங்க. திரிதேவ் தப்பிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி போயிட்டான். பாட்டியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த ஆன்மா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. பார்க்கறதுக்கு சாதாரண ஆன்மாவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆன்மா சாதாரண ஆன்மா இல்லை. ஏதோ ஒரு சக்தி இதை பாதுகாக்குது. இதை அழிக்கிறது கஷ்டம். அதனால இப்போதைக்கு இதை அடிச்சு வைக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி பாட்டி அந்த ஆன்மாவை ஒரு பாட்டில்ல அடிச்சு வேதாள மலைக்கு கொண்டு போனாங்க. பின்னாடியே குள்ள பேயும் கௌசல்யா தேவியுடைய ஆன்மாவும் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாரும் வேதாள மலைக்கு போன உடனே பாட்டி அந்த பாட்டில சிலைக்கு முன்னாடி வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. பம்பம் பேதாளா பேவசம் தா விஜயம் யா பிரளயம். பம்பம் பேதாளா, சொல்லு வேதாளமே சொல்லு, என்னால ஏன் இந்த ஆன்மாவை அழைக்க முடியல? எனக்கு சக்தி குறைஞ்சு போச்சா இல்லை என் சக்தியே போயிடுச்சா? என்ன ஆச்சு? இந்த ஆன்மா கிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியலையே. என்ன நடக்குதுங்க? நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில கொடுக்க மாட்டேங்குது. இது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். சொல்லு வேதாளமே, வாயை தர. அந்த பிரேதாத்மா பணத்துல நியாயம் இருக்கு. அந்த நியாயம்தான் அதுக்கு பாதுகாப்பா இருந்து உன்னோட சக்தியை எதிர்க்குது. என்னது? அந்த ஆன்மா பக்கம் நியாயம் இருக்கா? அப்பாவி ஜனங்களை ரொம்ப நாளாவே துன்புறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஆன்மாக்கு நியாயம் இருக்கா? என்ன அந்த நியாயம்? சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படின்னா படையல் அமாவாசை அன்னைக்கு
எப்பவோ செத்து போன கௌசல்யா ஆன்மா சமாதியிலிருந்து வெளியே வந்து தன்னோட மக ஒவ்வொரு வருஷமும் ஏழைங்களுக்கு பருப்பு அரிசி தானமா கொடுத்து அம்மாவுக்கு பிடிச்ச சோரக்காய கூட கொடுப்பா. படையல் சாப்பிட்டு திருப்தியா சமாதிக்கு அது திரும்ப போயிடும். ஆனா அந்த வருஷம் கௌசல்யாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என் பையன் ஏழைங்களுக்கு அரிசி பருப்பு மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச சொரக்காய் இலவசமா கொடுக்குறான். என் சமாதியில ஒரு விலை உயர்ந்த நகை வீணா போய்கிட்டு இருக்கு. அதை யாராவது ஏழைக்கு கொடுத்தா அவங்க வாழ்க்கையை மாறிடும், அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க. அப்படி யோசிச்சு சமாதியில இருக்கிற ரொம்ப விலை உயர்ந்த நகைய காக்காவா மாறி அதை எடுத்துக்கிட்டு தானத்துக்கு தயாரா இருந்த எல்லா சொரக்கா இருந்த ஒரு சோரக்காக்குள்ள மந்திர சக்தியால உள்ள வச்சாங்க. இது யாருக்கு போய் சேருதோ அவன் அதிர்ஷ்டசாலிதான். அப்படி யோசிச்சு மரத்து மேல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. கௌசல்யா தேவி ஆன்மா அந்த தாத்தாவுக்கு அதிர்ஷ்டம் சொல்லி அங்க இருந்து பறந்து போயிட்டா. ஆனா அந்த கிழவன் ரொம்ப புத்திசாலி. சோரக்கால ஏதோ பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு தெரியல. நல்ல சோரக்காய் இவ்வளோ பாரமா இருக்காது. இது இவ்வளோ பாரமா இருக்குன்னா கண்டிப்பா உள்ள அழுகி இருக்கும், இல்லைன்னா நல்ல முத்து கெட்டியா இருக்கணும். எப்பா இவ்வளோ பெரிய சோரக்கா தனியா இருக்கிற எனக்கு எதுக்குப்பா? பின்னாடி வரவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். எனக்கு ஏதாச்சும் சின்ன காய் கொடுப்பா. இப்படி தனக்கு கொடுத்த அந்த சோரக்காவை தர்மேஷுக்கு கொடுத்து இன்னொரு சோரக்காவை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். தர்மேஷ் அந்த சோரக்காவை எடுத்துக்கிட்டு பொண்டாட்டிக்கு கொடுத்து, யாரோ கிழவன் அவங்களுக்கு கொடுத்த சொரக்காவை எனக்கு கொடுத்துட்டு அவங்க ஒரு சின்ன காயை எடுத்துட்டு போயிட்டாங்க. பாவம், சீக்கிரமா வெட்டி பாதி பொரியல் அப்புறம் குழம்பு பண்ணிரு. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடுறேன். சரி சரி, இன்னைக்காச்சும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வயிறு நிறைய சாப்பிட்லாம். வயிறு நிறைய சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுல்ல. ஜமீன்தாரால நம்ம எல்லாருமே வயிறு முட்டை சாப்பிட போகிறோம். சுசில் அந்த சோரக்காவை வெட்டி பார்க்கும்போது அதில் மின்னிக்கிட்டு ஒரு வைர நெக்லஸ் வெளியே வந்து விழுந்துச்சு. என்னங்க, சொரக்காயில வைர நெக்லஸ் இருக்கு, இது என்ன அதிசயம்? அதுக்குதான் இது அவ்வளோ பாரமாக இருந்துச்சா? ஆனால் சொரக்காக்குள்ள வைர நெக்லஸ் எப்படி வந்துச்சு? என்னவோங்க, அந்த கடவுளுக்கு கருணை வந்திருக்கு. இதை வச்சு கடனெல்லாம் தீர்த்துட்டு நாம நிம்மதியா வாழலாம். சும்மா வந்து நகை மேல நாம ஆசைப்படக்கூடாது. யாரோ ஜமீன்தார் வீட்டில் வேலைக்காரன் தான் திருடி இதுல வச்சிருப்பாங்க போல. அது எப்படியோ நம்ம கைக்கு வந்திருக்கு. நம்மளது அல்லாதது நமக்கு வேணாம். நான் இப்போவே எடுத்துட்டு போய் ஜமீன்தாருக்கு கொடுத்துட்றேன். நமக்குன்னு கொடுத்தது நமக்கு தான் சொந்தம். ஏன்னா இது தானமா கொடுத்தது தானே. இந்த சொரக்காய் நமக்கு தானமா கொடுக்கும்போது இது நமக்கு தான் சொந்தம். அப்படின்னா இதுக்குள்ள வைரம் இருந்தா அதுவும் நமக்கு தானே சொந்தம். எப்படி சொல்ற பாரு நீ உன்னோட நியாயமோ. நீ போய் குழம்பு வெயி, நான் இப்பவே ஜமீன்தார் வீட்டுக்கு போய் இதை கொடுத்துட்டு வரேன். இப்படி யோசிச்சு ராத்திரியில போய் ஜமீன்தாரோட வீட்டுக்கு முன்னாடி நின்று, ஜமீன்தார் அவங்கள ஒரு விஷயத்த நான் சொல்லணும், தயவு செஞ்சு வெளியே வாங்க. அப்படி வெளியே இருந்து கூப்பிட்டான். அந்த நேரத்துல காலையிலிருந்து பூஜை புனஸ்காரம்னு சொல்லி வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப சோர்வா இருந்தாரு. திவான் ஹேமகேத்து தர்மேஷ் கூப்பிட்டதை கேட்டு வெளியே வந்தாங்க. இந்த வைர நெக்லஸ்ல ஜமீன்தார் வம்சமுத்திரை இருக்கு. இதை திருடி விற்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இவனை திருடன்னு சொல்லி ஜமீன்தார் கிட்ட நான் நல்ல பேர் வாங்க போறேன். அது மட்டும் இல்லாம அம்மா நான் ஜமீன்தாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதை கொடுத்தா எனக்கு நல்ல பரிசு கூட கிடைக்கும். முதல்ல இவனுக்கு ஏதாச்சும் சொல்லி ஏமாத்தணும். திரிதேவ் தனக்கார் நம்ம ஊர் ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி சோதிக்க வேணும்னு சொரக்கால இந்த நகையை வச்சாங்க. அவங்க வச்ச சோதனையில நீ ஜெயிச்சிட்ட. கண்டிப்பா உனக்கு பரிசு கொடுப்பாங்க. ஆனா ஜமீன்தார் இப்போ தூங்குறாங்க. நீ இங்கே இரு. 1 மணி நேரத்துல அவங்க எந்திரிச்சிருவாங்க. அப்போ உன்னை நான் கூப்பிடுறேன். அப்போ வரைக்கும் இங்கே இரு. இப்படி தர்மேஷ அங்கேயே உட்கார வச்சு கெட்ட புத்தியோட ஹேமகேத்து திரிதேவ் தனக்கர் கிட்ட போய் ரொம்ப பாவமா, ஐயா ஜமீன்தார் அவங்களே, உங்க நல்ல மனச அவங்க புரிஞ்சுக்காம உங்க அம்மாவோட நகையை வைக்கும்போது அவங்கள பிடிச்சி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க அந்த நகை.
அப்படி சொல்லி அந்த நகையை கொடுத்தான். திரிதேவ் தனகர் அந்த நகையை நல்லா பார்த்து, இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச நகை, அதுக்கு தான் சாகும்போது அவங்க உடம்பு கூடவே இதையும் சமாதியில வச்சேன். அப்படின்னா இந்த திருடன் சமாதியை தோண்டி இதை வெளியே எடுத்திருக்கானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம்! எவ்வளோ நல்ல மனசு இருக்கிற உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்றாங்களா? சமாதியை தோன்றதுன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நல்ல நேரத்துக்கு நான் அவங்கள பார்த்துட்டேன், அதனால பிடிச்சேன். நீ ரொம்ப திறமைசாலி. உங்களை மாதிரி நன்றியா இருக்கிறவங்க எங்களுக்கு திவானா இருக்கிறது அதிர்ஷ்டம். நீங்க பிடிச்ச இந்த நகைக்கு 10 கிலோ தங்கத்தை பரிசா நான் கொடுக்குறேன். எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் இல்ல, அதுக்கு தானே அதை நான் எடுத்துட்டு போகாம திருடங்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி உனக்கு நான் கொடுத்துட்டேன். அம்மா நான் உனக்கு உயிராச்சே, கண்டிப்பா நல்ல பரிசு கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா 10 கிலோ தங்கத்தை கொடுப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஜமீன்தார் அவங்கள அந்த திருடனை என்ன பண்றது? அவ எங்க அம்மாவோட சமாதியை தோண்டி தப்பு பண்ணிட்டான். அதனால 1 வருஷம் அவனை சிறையில போடுங்க. அவன் பண்ண இவ்வளோ பெரிய தப்புக்கு இவ்வளோ சின்ன தண்டனையா? இப்படி பண்ணா திருடங்களுக்கு பயமே இருக்காது. இப்படி யாருமே தப்பு பண்ணவே கூடாது. அவனுக்கு பெரிய தண்டனையா கொடுக்கணும். பெருசுனா என்ன கொடுக்கணும்? அவன் உங்க அம்மாவோட சமாதியை தோண்டி அவங்க நகைய விற்க போனா. அவனுக்கு ஜனங்க எல்லாருமே பார்த்துட்டே இருக்கும்போது ஊருக்கு நடுவில் தூக்குல போடணும். அப்போதான் ஊருக்குள்ள இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாதுன்னு பயம் வரும். ஆனா திரிதேவ் தனகருக்கு இல்லாதத பொல்லாதத சொல்லி அப்பாவியான தர்மேஷ ஊர்ல எல்லாருமே பார்க்கும்போது திருடன்னு சொல்லி அந்த ராத்திரியை தூக்குல போட்டு கொண்டு போட்டாங்க. இந்த விஷயம் சுஷீலாவுக்கு தெரிஞ்சு ஜமீன்தாரை சந்திக்க அவங்க வீட்டுக்கு போனா. ஆனா ஜமீன்தார் அவங்க திருட பொண்டாட்டிய உள்ள விடவே மாட்டாங்க. சுசீலா எவ்வளவு கூப்பிட்டாலும் கூட அவங்க பேச்ச கேட்கவே இல்லை. ஊருக்குள்ள சுசீலாவை திட்டி திட்டி கொடுமைப்படுத்தாங்க. திருட பொண்டாட்டின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. இதெல்லாம் தாங்க முடியாம சுசீலா 2 குழந்தைங்க கூட சேர்ந்து ஊரு எல்லை இருக்கிற கிணத்துல குளிச்சு செத்துட்டான். புருஷனுக்கு நடந்த அநியாயத்துக்கு, ஊருக்குள்ள ஜனங்க பண்ண அவமானத்துக்கு, ஜமீன்தார் கொடுத்த தண்டனைக்கு மொத்த ஊர்லயே சுசீலா ஒரு பகையா மாறினா. அப்பாவைக்கு தண்டனை கொடுத்தாலும் ஜனங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தன்னை பத்தியும் தன்னோட புருஷ பத்தியும் கேவலமா பேசினாங்க. இப்படி அவங்க பத்தி பொய்யா என்னென்னமோ சொல்லி நேரத்தை வீணாக்கிட்டே இருந்த அந்த ஊர் ஜனங்க மேல இருந்த அந்த பகையால அந்த ஊருக்குள்ள நிறைய பேர் கண்ணை பொடுங்கி போட்டா, நாக்க பொடுங்கி போட்டா, காதை பிச்சு விட்டா. இப்படி குருட ஊமை செவிட்டா மாத்தினா. தான் பண்ண தப்பாலத்தான் சுசீலா பிரேதாத்மாவா மாறி ஊருக்குள்ள பகையா இருக்கான்னு தெரியாம திரிதேவ் தனக்கா ஊருக்குள்ள ஏதோ பிரேதாத்மா ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு ஊருக்குள்ள எந்த பிரேதாத்மா கூட வரவே கூடாதுன்னு ஜுவாலா தோரண ரக்ஷத்தை மந்திரவாதியை வச்சு அந்த ஊருக்கு கட்ட சொன்னா. அது அவங்க அம்மாவை கூட ஊருக்குள்ள வராத மாதிரி பண்ணிடுச்சு. இதுதான் நடந்துச்சு. அப்படின்னா நியாயம் சுஷீலா பக்கம் இருக்கு. அதனாலதான் என் வேதாள சக்தியால அவளை எதுவுமே செய்ய முடியாம போச்சா? ஆமா, நியாயம் சுசீலா கிட்டதான் இருக்கு. நியாயத்துக்கு முன்னாடி எந்த சக்தி நிக்காது. அப்படின்னா சுஷீலாவோட ஆன்மாவுக்கு சாந்தி இல்லையா? அவ எப்பவுமே இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கணுமா? அவ எப்பவுமே பகையோட சுத்திக்கிட்டு இருப்பாளா? என் புருஷன் சாவுக்கு இத்தனை நாளா ஜமீன்தாரும் ஊருக்காரங்களும் தான் காரணம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் அந்த திவான் தானா? ஆமாம், சாக வேண்டியது அந்த திவான் தான். அவன் செத்தா உன்னுடைய பகை தீந்து போயிடும். சரி, என்னை விடுங்க. என் புருஷ சாவுக்கு காரணமானவனை கொண்டு நான் அமைதியாயிடுறேன். மந்திரவாதி பாட்டி சமாதிக்கு போய் காவல்காரனை கூட்டிட்டு வந்து கோப்ரஜமோஜு அப்படி மந்திரத்தை சொல்லி ஊருக்கு இருக்கிற அந்த நெருப்பு வளையத்தை ஒரு நொடியில இல்லாம ஆக்கிட்டாங்க. சுஷீலாவோட பகையும் தீந்து அவங்க எல்லாருடைய ஆன்மாவும் அங்கிருந்து போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட திரிதேவ்
அவன் அன்னைக்கு செஞ்சதை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டு அவனே ஊருக்குள்ள தண்டோரா போட்டுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் தர்மேஷும் சுசீலாவும் திருடங்க இல்ல நல்லவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இதுவே ஒரு வழக்கமா மாறி ஒவ்வொரு வருஷமும் பிண்ட அமாவாசை நாள் அன்னைக்கு ஜமீன்தாரே ஊரெல்லாம் தண்டோரா போட்டுக்கிட்டு தர்மேஷ் ஒரு நல்லவன் அப்படின்னு ஊஜனங்களுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரியாம அவன் செஞ்ச தப்புக்கு இத ஒரு தண்டனையா நினைச்சுக்கிட்டு அவன் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த கதையில யாரோட தப்பு இருக்கு? ஜமீன்தாரை ஏமாத்தின திவான் ஹேமகேத்தோடதா? உண்மை என்னன்னு சொல்லி தர்மேச விசாரிக்காம தூக்குல போட்ட ஜமீன்தாரு திரிதேவோடதா? இல்லாததை சொல்லி சுசீலா குழந்தையோட தற்கொலை பண்ற மாதிரி பேசின அந்த ஊர் ஜனங்களோடதா? யாரு குற்றவாளி? பதில் தெரிஞ்சும் கூட சொல்லாம போனா மந்திர பாட்டிக்கு சக்தி கம்மியாகும். பதில் சொல்லுங்க.